ஆண்டவரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு நண்பன் வாழ்த்துக்கள். பிரியமானவர்களே, இந்த புதிய மாதத்தில் உங்களை சந்திப்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் ஒவ்வொரு நாளும் நம்மை அற்புதமாய் அதிசயமாய் வழிநடத்தி வருகிற தேவனாய் இருக்கிறார். பாருங்க, கடந்த 7 மாதங்கள் எவ்வளவு கிருபை நமக்கு கொடுத்து அழகாய் நம்மை நடத்தி வந்தார். இந்த 8வது மாதத்துக்குள்ளாகவும் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். ஆம் தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய தேவன் வாக்குத்தத்தத்தின் தேவன், சொன்னதை செய்து முடிக்கிற தேவனாய் இருக்கிறார். அப்படியாய் இந்த 8வது மாதத்துக்கும் நான் கர்த்தரிடத்தில் கேட்கும் பொழுது அவர் எனக்கு ஒரு வார்த்தை கொடுத்தார். அந்த வார்த்தையை நான் உங்களுக்காய் சொல்லி ஜெபிக்க ஆசைப்படுகிறேன். யோவான் 8வது அதிகாரம் 32வது வசனம் இப்படியாய் எழுதப்பட்டிருக்கிறது. சத்தியத்தை அறிவீர்கள், இந்த சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். ஆங்கிலத்தில் இப்படியாய் எழுதப்பட்டிருக்கிறது, you shall know the truth and the truth shall set you free. அப்போ இங்க 2 காரியங்களை நாம் கவனிக்க முடிகிறது. ஒன்று சத்தியம், the truth. இன்னொன்று விடுதலை, freedom. அப்போ இந்த விடுதலை நம்முடைய வாழ்க்கையில எப்போ வரும் அப்படி என்றால், இந்த சத்தியத்தை நாம் அறிந்து கொள்ளும் பொழுதுதான் இந்த விடுதலை நம்முடைய வாழ்க்கையில வரும். இன்றைக்கு ஒருவேளை நீங்க சொல்லலாம், இந்த விடுதலை என்றால் என்ன, எனக்கு ஏன் இந்த விடுதலை தேவை என்று. தேவனுடைய பிள்ளைகளே, வேதம் சொல்லுகிறது, நீங்கள் எதினால் ஜெயிக்கப்படுகிறீர்களோ அதற்கு நீங்கள் அடிமையாய் இருக்கிறீர்கள். பாருங்க, அப்போ உங்களுடைய வாழ்க்கையில ஒருவேளை ஏதோ ஒரு காரியத்துல நீங்க போராடி கொண்டிருக்கலாம், ஏதோ ஒரு பழக்கத்துல நீங்கள் போராடி கொண்டிருக்கலாம். ஒருவேளை அப்படியாப்பட்ட ஒரு காரியத்துல நீங்கள் போராடி கொண்டு நீங்க ஜெயிக்க முடியல அப்படி என்றால் நீங்கள் அதற்கு அடிமையா இருக்கீங்க. இன்னைக்கு பாருங்க, அநேக பிள்ளைகள் இந்த போதை பழக்கத்துக்கு அடிமை. இந்த போதை பழக்கத்தை விட்டு வெளியே வரணும்னு நினைக்கிறாங்க, ஆனா அவங்களால வர முடியல. அநேக பேருக்கு இந்த சோஷியல் மீடியா, இந்த மொபைல் போன்ஸ், இந்த டிவி, அப்படியா அநேக காரியங்கள், இன்றைக்கு அநேக காரியங்களோடு கூட நாம் போராடி கொண்டிருக்கிறோம். அந்த காரியத்திலிருந்து நம்மால் வெளியே வர முடியவில்லை. அப்படி என்றால் பாருங்க, நாம் அந்த காரியத்துக்கு அடிமைகளாய் இருக்கிறோம். அதுதான் வேதம் சொல்லுகிறது, நீங்கள் சத்தியத்தை அறிந்து கொள்ளும் பொழுது உங்களுக்கு ஒரு விடுதலை கிடைக்கும். அப்போ இந்த சத்தியம் என்றால் என்ன? சுருக்கமாய் ஒரு 5 காரியத்தை நான் சொல்ல ஆசைப்படுகிறேன். இந்த சத்தியம் என்றால் என்ன? முதலாவது காரியம், know the truth. சத்தியத்தை நீங்கள் தெரிந்து கொள்ளணும். அப்போ இந்த சத்தியம் என்றால் என்ன? அப்போ பாருங்க, தேவனுடைய வார்த்தைகள், அவருடைய கட்டளைகள். பின்பு இயேசு சொன்னார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று. பின்பு பரிசுத்த ஆவியானவரின் செயல்கள். இதுதான் சத்தியம். சுருக்கமாய் நான் சொல்ல வேண்டும் என்றால், நாம் வாசிக்கின்ற வேதம் பாருங்க, அப்போ இந்த வேதம் முழுவதுமாய் சத்தியத்தினால் நிரம்பி இருக்கிறது. அப்போ இந்த வேதத்தை நாம் அறிந்து கொள்ளுவோம் என்றால் இந்த விடுதலை நமக்கு வந்து சேரும். இன்றைக்கு அநேக பேர் இந்த வேதத்தை வாசிப்பதில்லை. ஒருவேளை உங்களை போய் கேட்டா, வேதத்தை நீங்க வாசிக்கிறீங்களா, அனுதினமும் வேதத்தை நீங்க தியானிக்கிறீங்களா அப்படின்னு கேட்டா, ஆமா நான் வாசிக்கின்றேன் அப்படி என்று சொல்லுவாங்க. ஆனால் பாருங்க, அவருடைய வாழ்க்கையில வெறும் 2 புத்தகத்தை தான் அவங்க வாசித்து கொண்டே இருப்பாங்க. ஒன்று சங்கீதம், இன்னொன்று இந்த நீதிமொழிகள், ப்ராவர்ப்ஸ். இதை 2ஐ விட்டால் அவர்கள் வேற புத்தகத்தை வாசிக்க மாட்டாங்க. இதை விட்டா அவங்களுக்கு வேற எதோ தெரியாது. அப்போ சுருக்கமாய் சொல்ல வேண்டும் என்றால் பாருங்க, சத்தியம் முழுவதுமாய் அவர்கள் இன்னும் அறியாமல் இருக்காங்க. அப்போ தேவனுடைய பிள்ளைகளே, இந்த சத்தியத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இயேசு நமக்கு என்ன சொல்லி இருக்கிறார், என்னென்ன போதனைகளை நமக்கு கொடுத்திருக்கிறார், பரிசுத்த ஆவியானவர் எப்படி செயல்படுவார், வேதத்தில் இருக்கிற இந்த தீர்க்க தரிசனங்கள், வேதத்தில் என்ன காரியங்கள் நடக்க போகிறது, என்ன காரியங்கள் நடந்திருக்கிறது அப்படின்னு சொல்லி வேதத்திலே அநேக காரியங்கள் நம்மை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. நாம் எப்படி விடுதலை அடைய வேண்டும், நாம் எப்படி இந்த பிரச்சனைகளிலிருந்து வெளியே வர வேண்டும் என்று சொல்லி அநேக காரியங்கள் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. இந்த காரியங்கள், இந்த சத்தியத்தை நாம் முதலாவது அறிந்து கொள்ள வேண்டும். அப்ப சத்தியத்தை நாம் அறிந்து கொள்வோம் என்றால் நமக்கு ஒரு விடுதலை கிடைக்கும். 2வது காரியம், live in truth. சத்தியத்துல வாழ வேண்டும்.
அப்போ சத்தியத்துல எப்படிங்க வாழுவது? அப்போ பாருங்க, இயேசு சொன்னார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன் என்று. அப்போ நாம் எப்படியாப்பட்ட வாழ்க்கையை வாழ வேண்டும் என்றால், இயேசு வாழ்ந்த ஒரு வாழ்க்கை. இயேசு எப்படியாய் வாழ்ந்தார்? அவருக்குள்ள அன்பு இருந்தது. அவர் மனதுருகுகிற தேவனாய் இருந்தார். அவர் பிதாவின் சித்தத்தை செய்ய இந்த பூலோகத்துக்கு வந்தார். அப்படியாய் பாருங்க, இயேசு எப்படியெல்லாம் வாழ்ந்தார், சோதனைகளை மேற்கொண்டார். அப்படியாய் பல காரியங்கள் நாம் பார்க்க முடிகிறது. அப்போ நாம் இயேசுவை போல வாழ நாம் பழகி கொள்ள வேண்டும். பாருங்க, பவுல் இப்படியாய் சொல்லுகிறார், நான் வாழ்ந்தாலும் இயேசுவுக்காய், நான் மரித்தாலும் இயேசுவுக்காய் என்று. அப்போ பாருங்க, அவர் இயேசுவுக்காய் ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தார். தேவனுடைய பிள்ளைகளை, இன்றைக்கு நாமும் அப்படியாய் வாழ்வோம் என்றால் நமக்கும் அந்த விடுதலை நம்மை தேடி வரும். மூன்றாவது காரியம் பாருங்க, ஸ்பீக் த ட்ரூத். சத்தியத்தை பேசணும். இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில சத்தியம் என்பது வெளியே வருவது இல்லை. நம்ம வாய்களை திறந்தாலே மனிதர்களை பிரியப்படுத்த சில நாட்களிலே, சில நேரங்களிலே நாம் பொய்களை தான் சொல்லுவோம். வேதம் சொல்லுகிறது, பிசாசானவன் அவன் பொய்யும் பொய்யுக்கு தகப்பனாய் இருக்கிறான் என்று. தேவனுடைய பிள்ளைகளே, உள்ளதின்படி நாம் சொல்ல பழகி கொள்ளணும். இன்னைக்கு பாருங்க, இந்த சத்தியத்தை நாம் பேசணும். We should speak the truth. இப்ப சத்தியத்தை பேச வேண்டும் என்றால் வெறும் பொய் சொல்லாமல் இருப்பது மாத்திரமல்ல, இயேசுவை குறித்து நாம் மற்றவர்களுக்கு சொல்லணும். இயேசுவுடைய இந்த சுவிசேஷம் நாம் மற்றவர்களுக்கு சொல்லணும். அப்படியாய் நாம் சொல்லும் பொழுது நமக்குள்ளாக ஒரு விடுதலை இறங்கி வரும். பாருங்க, நான்காவது காரியம், hear the truth. பாருங்க, சத்தியத்தை நாம் கேட்கணும். இந்நாட்களிலே நாம் என்ன செய்கிறோம்? சத்தியத்தை நாம் கேட்காமல் இந்த உலகத்தின் காரியங்கள், அநேக இந்த பொய்யான சத்தியத்தை நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். உண்மையான இந்த சத்தியத்தை அநேகர் இன்றைக்கு கேட்பதில்லை. நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா, வெறும் ஆசீர்வாதமான செய்திகளை தான் நாம் கேட்போம், இயேசுவின் வருகை குறித்து நாம் கேட்க மாட்டோம், இந்த சிக்ஷிக்கிற சத்தியத்தை எல்லாம் நாம் கேட்க மாட்டோம். நீங்க ஆசீர்வாதத்தை பத்தி பேசுறீங்களா, அது மாத்திரம் தான் நாங்கள் கேட்போம் என்று சொல்லி உண்மையான சத்தியத்தை அநேகர் இன்றைக்கு விட்டு விடுறாங்க. தேவனுடைய பிள்ளைகளே, சத்தியம், இயேசு என்ன சொல்லியிருக்கிறார், வேதம் என்ன சொல்லியிருக்கிறது, அந்த உண்மையான சத்தியத்துக்கு நாம் செவிகளை கொடுக்கணும். அது மாத்திரமல்ல, இன்றைக்கு அநேக பேர் கட்டுக்கதைகளை பேசிக்கொண்டு தேவையில்லாத காரியங்களை கேட்டுக்கொண்டு தங்களுடைய வாழ்க்கையும் அப்படியாய்தான் போய்கொண்டிருக்கிறது. ஆனால் பாருங்க, அநேக நேரங்களிலே நாம் கர்த்தர் என்ன சொல்லுகிறார் என்று நாம் செவி கொடுப்பதில்லை. தாவீதுடைய வாழ்க்கையில ஏதாவது பிரச்சனை வந்துட்டா அவர் உடனே என்ன செய்வார் என்றால், கர்த்தரிடத்துல கேட்பார், நான் என்ன செய்யணும், நான் என்ன செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி. அதே போலவே யோசேபாத்துடைய வாழ்க்கையிலும் கூட பாருங்க, ஒரு போர் வருதா, ஒரு யுத்தம் வருதா, உடனே அங்க இருக்கிற அந்த கமாண்டர்ஸ் ஆகட்டும், அங்க இருக்கிற அந்த போர் வீரர்கள் ஆகட்டும், அவரிடத்துல அவர் ஒன்றும் கேட்க மாட்டார். ஆனால் கர்த்தரிடத்துல ஆலோசனை கேட்கிற ஒரு ராஜாவாய் அவர் இருந்தார். தேவனுடைய பிள்ளைகளை, நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் அப்படியே ஆலோசனை, இந்த சத்தியத்தை நாம் கேட்க தொடங்குவோம் என்றால் நம்முடைய வாழ்க்கையிலும் ஒரு விடுதலை நிச்சயமாய் இறங்கி வரும். கடைசியாய் பாருங்க, worship in truth. உண்மையில நாம் ஆராதிக்கணும். இன்னைக்கு அநேக பேருடைய ஆராதனை அது ஒரு உண்மையான ஒரு ஆராதனையே இல்லைங்க. இன்னைக்கு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆராதனை செய்கிறவர்கள் மிகவும் குறைந்த ஜனங்கள் தான். வெறும் பெயருக்கு ஆராதிப்பது, ஆராதனை செய்ய வேண்டும் என்று ஆராதனை செய்கிற ஜனங்கள் தான் அநேகராக இருக்காங்க. தேவனுடைய பிள்ளைகளே, நாம் உண்மையாய் ஆராதனை செய்யணும். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தர், அவர் சர்வ வல்ல தேவனாய் இருக்கிறார். நம்மை சிருஷ்டித்த ஆண்டவர், நம்மை விடுதலை ஆக்கின தேவன். அப்படியாய் அவருடைய நாமத்தை சொல்லி நாம் உண்மையாய் ஆராதனை செய்யணும். யோசித்து பாருங்களேன், இந்த உலகத்தில் எவ்வளவோ விபத்துகள், எவ்வளவோ பிரச்சனைகள், அதன் மத்தியிலும் நம்மை ஜீவனோடு கூட காத்திருக்கிறார் என்றால் எவ்வளவு பெரிய ஆச்சரியம் இல்லை? அப்ப தேவனை நாம் எப்படி ஆராதனை செய்யணும்? உண்மையான உள்ளத்தோடு கூட ஆராதனை செய்யணும். பாருங்க, பவுலும் சீலாசும் இந்த சிறைச்சாலையில் இருக்காங்க. அந்த சிறைச்சாலையிலும் கூட அவர்கள் வேறு காரியங்களை குறித்து யோசித்துக் கொண்டிருக்கலாம். ஆனால் அவர்கள் செய்தது என்ன தெரியுமா? அந்த சிறைச்சாலையிலும் கூட நடு இரவிலே அவர் கர்த்தரை ஆராதனை செய்தார்கள் என்று வேதம் சொல்லப்படுகிறது. ஆம் தேவனுடைய பிள்ளைகளே, அப்போ அவர்கள் ஆராதனை செய்யும் பொழுது என்ன நடந்தது என்றால், சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் அசைந்தது, அவர்கள் கைகளில் இருந்த அந்த சங்கிலிகள் எல்லாம் உடைந்தது, ஒரு விடுதலை அந்த இடத்துல வந்தது. ஆம் தேவனுடைய பிள்ளைகளே, உண்மையான ஆராதனை, இன்றைக்கு அப்படியாப்பட்ட உண்மையான ஆராதனையை நாம் செய்வோம் என்றால் நம்முடைய வாழ்க்கையில நிச்சயமாய் ஒரு விடுதலை உண்டாகும். ஆம் தேவனுடைய பிள்ளைகளே, வேதம் சொல்லுகிறது, சத்தியத்தையும் அறிவீர்கள்,
இந்த சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். இந்த வார்த்தைகளிலே அநேக காரியங்கள் அடங்கியிருக்கிறது. சத்தியம், இந்த சத்தியம் என்றால் வெறும் அப்படியே கேட்டுவிட்டு போவது இல்லை. இந்த சத்தியம் என்ன சொல்லுகிறது, இந்த சத்தியத்தில் என்னென்ன காரியங்கள் அடங்கியிருக்கிறது, இந்த காரியங்கள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில செய்வோம் என்றால் நிச்சயமாகவே நம்முடைய வாழ்க்கையில ஒரு விடுதலை இறங்கி வரும். ஆம் தேவனுடைய பிள்ளைகளை, இன்றைக்கு நாம் பார்த்த இந்த 5 காரியங்கள், முதலாவது சத்தியத்தை நாம் அறிந்து கொள்ளணும், இரண்டாவது சத்தியத்திலே நாம் வாழ பழகி கொள்ளணும், மூன்றாவது நாம் சத்தியத்தை பேசணும், நான்காவது நாம் சத்தியத்தை கேட்கணும், ஐந்தாவது நாம் உண்மையாய் ஆராதனை செய்யணும். இப்படியாய் நாம் செய்வோம் என்றால் கர்த்தர் நிச்சயமாய் நமக்கும் நம்முடைய குடும்பத்திற்கும் ஒரு விடுதலை தருவார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.